நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற அரிய வகை ஏழைகள்னு சொல்லப்படுகிற இடபிள்யூஎஸ் பார்ப்பனர்களுக்கு அதிகாரங்களையும் சலுகைகளையும் தூக்கி வாரி வழங்குற மோடியினுடைய அரசாங்கம் 35 கிலோ உணவுப் பொருட்களை ரேஷன்களை பயன்படுத்துகிற கோடிக்கணக்கான இந்திய ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிச்சு அதை புடுங்கிறதுக்கு சட்டம் கொண்டு வருது. இந்த ஆபத்தான சட்டத்தை மாநில அரசுகள் ஒன்றிணைஞ்சு எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு கூட பெரம்பூருக்கு விசிட்டு போயிருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சர்க்கரையை அளந்து சிந்தாம அழகா போட்டார்னு சொல்லி பணியாளர்கள் கொண்டாடுறதையும் அதை செய்திகளா ஊடகங்கள் காட்டுறதையும் பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு ஆபத்து வருதுங்கிறத இந்த மாநில மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுல மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த தாவேக்க ஆட்சி அமைஞ்சதிலிருந்து இழைக்கப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய அநீதியா பாஜக கொண்டு வர அத்தனை மக்கள் விரோத சட்டங்களையும் பெரிய அளவுல தமிழ்நாடு எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம விஜய் அவர்கள் முதல்வர் அவருடைய பொறுப்பிலிருந்து ஒரு கடிதம் எழுதிட்டு அமைதியாயிட்டார். ஆனால் இந்த ஆபத்தை மக்கள் உணர வேண்டும், அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தேவை காலத்தின் கட்டாயமா இருக்கு. அம்பானி அதானி போன்ற பல்வேறு முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை தள்ளுபடி செய்கிற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம், குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலிலே நிற்காமல் தொடர்ந்து அமைச்சராக இருக்கும் பார்ப்பன அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல்லாயிரம் கோடிகளை முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனால் 7 கிலோவாக குடும்பங்களுடைய ஏழை குடும்பங்களுடைய ரேஷன் பொருட்களை குறைக்கிறார்கள். இதுதான் கார்ப்பரேட் பாசிச பாஜகவினுடைய செயல் திட்டம். இதை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். குடும்பத்துல 3 குழந்தைங்க பெத்துங்க, 5 குழந்தைங்க பெத்துங்கன்னு இந்துத்துவவாதிகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் பேசுகிறார்கள். 35 கிலோ தான் அதிகபட்சங்கிறத நாங்க உறுதி செஞ்சிருவோம்னு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அப்ப குடும்பத்துல 5 பேருக்கு மேல இருந்தா அவங்களுடைய உணவுப் பொருட்களுக்கு அவங்க எங்க போவாங்க? இப்ப இந்த 7 கிலோன்னு குறைக்கிறதும் 35 கிலோங்கிறது தான் உச்சபட்சம்னு சட்டம் கொண்டு வருவதும் முதல்ல அதிகப்படியாக பாஜகவினரால் ஏமாற்றப்படுகிற ஏழை மக்களைத்தான் போய் பாதிக்கும். நான் ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு மோடி பிரச்சாரம் ஒரு பக்கம் பண்ணிப்பாரு, ஏழைகளுடைய உணவை பிடுங்குகிறார்னா இதை கண்டிக்க வேண்டியதும் இதை மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை.